தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரான தெய்வத்தை குறித்து தினமும் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள எனக்கும் உங்களுக்கும் ஆவியானவர் உதவி செய்து வழி நடத்துவாராக. சங்கீதம் 143:10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. தாவீது ராஜாவுடைய ஜெபமாயிருக்கிறது. உம்முடைய நல்ல ஆவி, பரிசுத்த ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. செம்மையான வழியிலே, நல்ல வழியிலே, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அந்த மனிதனுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டும் காணாது, அவரால் வழி நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் தேவனுக்கு பிரியமான முறையில் அந்த மனிதன் வாழ முடியும். எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தினமும் செம்மையான வழியில எங்களை நடத்தும்படியாக அவரை வாஞ்சித்து, அவருக்கு இடம் கொடுத்து, அவரோடு கூட சேர்ந்து தினமும் எங்களுடைய வாழ்க்கையை வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. அப்படி வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளுகிற வாழ்க்கை. ரட்சிப்புல இன்னும் முன்னேறுகிற ஒரு வாழ்க்கை, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்படி இருக்கும்போதுதான் தேவ சமூகத்தில் அந்த மனிதனுடைய ஆத்துமா போய் சேர முடியும். ஆவியானவர் தொடர்ந்து உங்களை நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.